இது பண்ணுறதுக்கு நான் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கப் ராகி மாவு அப்படிங்கிறது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கு வந்து 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குருணையை வந்து நீக்கிடுங்க. அடுத்ததாக 6 வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 15லேருந்து 20 பல் பூண்டை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ராகி முறுக்குக்கு நம்ம பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த ராகி மாவு, பொட்டுக்கடலை மாவு, அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த வரமிளகா பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதுலேயே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி முறுக்கு புளியறதுக்கு இந்த 5 ஹோல்ஸ் உள்ள பிளேட் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து மாவை வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த முறுக்கை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம முறுக்கை வந்து சுட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா வெளியில் வந்து தீஞ்சிரும், உள்ளார வந்து வேகாமல் இருக்கும். அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எப்பயுமே முறுக்கு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு முறுக்கு மட்டும் போட்டு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த அடிசல்லேருந்து நிறைய முறுக்கு போட்டுடலாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெண்ணையும் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கு போடும்போது நமக்கு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். காரம், எள், அப்புறம் ஓமம் இது ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து இந்த முறுக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான ராகி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த முறுக்கு பாருங்கள் நல்லா முறுமுறுப்பாக இருக்குது.